வால்பாறையில் அரசு பேருந்தில் மழைநீர் கசிந்த வீடியோவானது சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது பொள்ளாச்சி பேருந்து பணிமனை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நடேசன். நடேசன், வணக்கம். இந்த விவகாரம் குறித்து பொள்ளாச்சி பணிமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதி முழுவதும் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான 56க்கும் மேற்பட்ட தேயிலை எஸ்டேட்டுகள் உள்ளது. இந்த தேயிலை எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளுக்காக அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்வதற்காகவும் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறைக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை சென்ற அரசு பஸ் பலத்த மழை காரணமாக மேற்கூரை ஒழுகியது. இதனால் பஸ்ஸுக்குள் இருந்த பயணிகள் குடைகள் பிடித்து சென்றவாறு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்நிலையில் இது குறித்து தற்போது இந்த பஸ் மேற்கூரை ஒழுகியதால் இது தொடர்பாக பொள்ளாச்சி பணிமனை உயரதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் 2 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது, கடந்த 2ஆம் தேதி பொள்ளாச்சி கட்டுமான பிரிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் இந்த பேருந்தை சரிவர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் மீண்டும் பயன்பாட்டுக்கு அனுப்பியதாக தெரிய வந்தது. இதனையடுத்து தற்போது மீண்டும் அந்த வழித்தடத்தில் பஸ்களை இயக்கும் போது மழையின் காரணமாக மேற்கூரை ஒழியதால் தற்போது பொள்ளாச்சி போக்குவரத்து பணிமனை பிரிவு சார்பில் அங்கு பணியாற்றி வரும் கட்டுமான பிரிவு உதவி பொறியாளர் சுப்பிரமணியம் மற்றும் உதவி மேலாளர் ராமமூர்த்தி ஆகியோரை 2 பேர் மீது விசாரணை மேற்கொண்டதில் அந்த பஸ் சரிவர பராமரிப்பு பணி செய்யாமல் மீண்டும் பொதுவழித்தடத்தில் இயக்கியதால் பஸ்ஸில் மேற்கூரை ஒழுகி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான காரணத்தினால் தற்போது அதிரடியாக மேலதிகாரிகள் 2 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். தற்போது அந்த பஸ் மீண்டும் பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் சீரமைக்க பணி நடைபெற்று வருகிறது. நன்றி நடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.